வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்கள். எப்போதாவது உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்திருக்கிறீர்களா? உலகமே தலைகீழாக மாறினாலும் உங்கள் மனதிற்குள் மட்டும் ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொண்டிருக்கிறதா? சுற்றி இருப்பவர்கள் உங்களை பைத்தியம் என்று சொன்னாலும் உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கிறதா? ஆம், இது சாதாரணமான விஷயமல்ல. பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமான அந்த சிவபெருமான் ஆதியோகி உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதற்கான அறிகுறிகள் இவை. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வில் என்ன நடக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றிப் போடப் போகிறது. சிவபக்தி என்பது வெறும் கையில் திருநீறு அணிவதும் ஓம் நமசிவாய என்று சொல்வதும் மட்டுமல்ல. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு நெருப்பு உங்களை சுடுவது போல சிவன் உங்களை நெருங்கும்போது உங்கள் பழைய குணங்களெல்லாம் எரிந்து சாம்பலாகும். உங்களுக்கு தெரியுமா? சிவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது அவர் முதலில் அவருக்கு பிடித்தமானவற்றை அவரிடமிருந்து பறிப்பார். ஏன் தெரியுமா? உங்கள் கைகளில் உள்ள பழைய குப்பைகளை தூக்கி எறிந்தால்தான் அவர் கொடுக்கப் போகும் பொக்கிஷத்தை உங்களால் வாங்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. இது சிவபெருமானின் கட்டளை. அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறார். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்லப் போற அந்த 10 அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த ஒரு அறிகுறிதான் நீங்கள் சிவனின் செல்லப்பிள்ளை என்பதற்கான அத்தாட்சி. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் சிவபெருமான் உங்களை மட்டும் ஏன் கவனித்தார்? உங்கள் ஆத்மாவின் தேடல் அவரை சென்றடைந்துவிட்டது. இனி நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று அவர் உங்கள் தோளில் கை வைக்கும் தருணம் இது. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் வெளிப்படும் 10 சக்தி வாய்ந்த அறிகுறிகள். 1. உலகியல் இன்பங்களின் மீது திடீர் வெறுப்பு மற்றும் தனிமையின் மீது காதல். கூட்டமான இடங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போவதுதான் முதல் அறிகுறி. முன்பு நீங்கள் ஆசைப்பட்ட ஆடம்பர பொருட்கள், விலையுயர்ந்த உடைகள், சமூக அந்தஸ்து இவை அனைத்தும் திடீரென அர்த்தமற்றதாகத் தோன்றும். இதற்கு பெயர் வைராகியம். அந்த தனிமை உங்களை வாட்டாது, மாறாக அது உங்களுக்கு பேரின்பத்தை தரும். 2. கர்ம வினைகளின் தீவிரம் குறைந்து சோதனைகள் சாதனைகளாக மாறுதல். சிவன் உங்களை ஏற்கும்போது உங்கள் பழைய கர்ம வினைகளை எரிக்கத் தொடங்குவார். இதனால் உங்கள் வாழ்வில் சில போராட்டங்கள் வரலாம். ஒரு இரும்பு நெருப்பில் வெந்துதான் வாளாக மாறுகிறது. அதுபோல உங்களுக்கு வரும் சோதனைகள் உங்களை ஒரு ஞானியாக மாற்றும். 3. விலங்குகள் மற்றும் இயற்கையோடு ஒரு ஆழமான பிணைப்பு. சிவன் பசுபதி, உயிரினங்களின் தலைவன். அவர் உங்களை ஆட்கொண்டால் சக உயிர்கள் மீதான உங்கள் பார்வை மாறும். ஒரு நாயோ அல்லது பறவையோ உங்களோடு பேசுவது போன்ற உணர்வு ஏற்படும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் இறைவனின் நடனத்தை காண்பீர்கள். 4. நெற்றிக்கண் பகுதியில் அதிர்வுகள் ஏற்படுதல். தியானத்திலோ அல்லது ஆழ்ந்த உறக்கத்திலோ இருக்கும்போது புருவ மத்தியில் ஒருவிதமான அதிர்வு அல்லது ஒளி தென்படும். சிவன் தனது ஞானக்கண்ணை திறந்து உங்களுக்குள் இருக்கும் அறியாமையை தகர்க்கிறார் என்பதன் அறிகுறி இது. 5. மன அமைதியே முக்கியம் என்ற தெளிவு. உலகம் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் அலைந்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு இந்த உலகம் ஒரு மாயை என்பது புரியத் தொடங்கும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இறுதியில் சுடுகாடுதான் தஞ்சம் என்பதை உணர்வீர்கள். சிவநாமத்தை சொல்லும்போது கிடைக்கும் ஆத்ம திருப்தியே உங்களுக்கு பெரிதாக தோன்றும். 6. மன்னிக்கும் குணம் தானாக வருவது. சிவன் விஷத்தையே உண்டவர். அவர் உங்களை ஏற்கும்போது மற்றவர்கள் தரும் வார்த்தை விஷங்களை தாங்கும் சக்தியை உங்களுக்கு தருவார். உங்களை இழிவுபடுத்தியவர்கள் மீது கோபம் வராது, மாறாக பரிதாபம்தான் வரும். இந்த கருணைதான் சிவபக்தியின் உச்சகட்டம். 7. பிரம்ம முகூர்த்தத்தில் தானாக விழிப்பு ஏற்படுவது. அதிகாலை 3 மணி முதல் காலை 5 மணிக்குள் அலாரமே இல்லாமல் நீங்கள் விழிப்பீர்கள் என்றால் சிவன் உங்களுடன் உரையாட விரும்புகிறார் என்று அர்த்தம். அந்த நேரத்தில் ஏற்படும் எண்ணங்கள் தீர்க்க தரிசனமாக இருக்கும். 8. சிவன் தொடர்பான செய்திகள் உங்களை தேடி வருவது. நீங்கள் தேடிப் போகாமலேயே சிவனை பற்றிய செய்திகள், புகைப்படங்கள் அல்லது பாடல்கள் உங்களை வந்தடையும். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஈசன் உங்களுக்கு கொடுக்கும் சிக்னல்கள் இவை. 9. அத்வைத நிலை. அனைத்தும் ஒன்றே. சாதி, மதம், இனம் கடந்து எல்லாவற்றிலும் அந்தச் சிவத்தையே காண்பீர்கள். அன்பே சிவம் என்ற தத்துவம் உங்கள் வாழ்க்கையாக மாறும். யாரிடமும் பேதமை காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்தும் பக்குவம் வரும். 10. மரண பயம் நீங்குதல். சிவன் காலகாலன், காலத்தையே வென்றவர். அவர் உங்களை ஏற்கும்போது மரண பயம் நீங்கி உடல் அழியும், ஆனால் ஆன்மா அழியாது என்ற ஆத்ம ஞானம் பிறக்கும். இந்த அறிகுறிகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உங்கள் வாழ்க்கை இனி அந்த மகாதேவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வராது, உங்களை செதுக்க வரும். இனி எதற்கும் பயப்படத் தேவையில்லை. சுடுகாட்டில் ஆடும் அந்தச் சுடலை ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான். ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.